டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? பாலச்சந்தர் சார்னுடைய இயக்கத்துல வெளிவந்த புன்னகை திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு ஃப்ரேமையும் ரொம்ப அழகா செதுக்கியிருப்பாரு. அந்த திரைப்படம் தான் அவருடைய வாழ்க்கையில மிக சிறந்த படம்னு நான் நினைக்கிறேன். இதை பத்தி உங்களுடைய கருத்துன்னு. அண்ட் புன்னகை திரைப்படம் ரிலீஸ் ஆன டைம்ல வெற்றி திரைப்படமா அமைஞ்சதான்னு திருமுல்லைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, புன்னகை படத்தை இயக்கிய இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தருக்கும் ரொம்பவும் பிடித்த ஒரு திரைப்படம் புன்னகை திரைப்படம். அந்த படத்தினுடைய வெற்றியை மிகப்பெரிய அளவிலே அவர் எதிர்பார்த்தார். ஆனால் அது அமையலை. அந்த படத்தினுடைய தோல்வி அவரை மிகவும் பாதித்தது அப்படின்றது தான் உண்மை. அமரன் பார்ட் 2 எடுக்கிறதா நியூஸ் வர டைம்ல கமல்ஹாசன் சார் எப்படி இப்படி ஒரு டைட்டில் சூஸ் பண்ணாருன்னு அம்ஜே கரையில இருந்து பப்பு கேட்டிருக்காங்க. அமரன் பார்ட் 2 திரைப்படத்தை எடுக்க போவதாக செய்திகள் வலைதளங்களில் வந்தாலும் நிச்சயமா அந்த படத்தை எடுக்க மாட்டாங்க அப்படின்றது கமல்ஹாசனுக்கு நல்லா தெரியும். அமரன் 2 படத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் இல்லாம அந்த படத்தை எப்படி திட்டமிட முடியும்? இப்போது கார்த்திக் இருக்கின்ற சூழ்நிலையில் அந்த படத்தில் அவரால் நடிக்க இயலாது அப்படின்னு தெரிஞ்சுதான் அமரன் திரைப்படத்தை தன்னுடைய பட நிறுவனத்துக்காக கமல்ஹாசன் பயன்படுத்தி இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இயக்குநர்கள் மோகன்ஜி அண்ட் ரிச்சர்ட் ரிஷி 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்களா சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரணன் கேட்டிருக்காங்க. ரிச்சர்டுடன் அடுத்த படத்தில் இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார் மோகன்ஜி அப்படின்றது உண்மைதான். மோகன்ஜியை பொறுத்த வரைக்கும் ரிச்சர்ட் அவருடைய திரை வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மனிதர். ஏன் இது வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதோ அல்லது டாக்டர் பட்டமும் வழங்கலன்னு யாழ்ப்பாணத்தை ஜானி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் டாக்டர் பட்டம் வழங்கப்படலை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு எனக்கு தெரியல. 2009ஆம் ஆண்டிலேயே சத்யபாமா பல்கலைக்கழகம் ரஜினிக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கியது. அடுத்து பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டிலே ஜம்மு பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்கியது. இது தவிர அவருக்கு டாக்டர் பட்டத்தை வழங்குவதற்கு பல பல்கலைக்கழகங்கள் தயாராக இருந்தன. அதையெல்லாம் ரஜினிகாந்த் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு முறை பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் ரஜினிக்கு டாக்டர் பட்டம் வழங்க முடிவெடுத்து அதை அவருக்கு தெரிவித்த போது அந்த பட்டத்தை ஏற்க மறுத்தவர் தான் ரஜினிகாந்த். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துடைய வேந்தரான ஏசி சண்முகத்துக்கிட்ட ஏன் ரஜினிக்கு நீங்கள் டாக்டர் பட்டம் வழங்கலை என்று பத்திரிகை நிருபர்கள் ஒரு முறை கேட்டபோது, நாங்கள் அவருக்கு வழங்க தயாராகத்தான் இருக்கிறோம், ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார், அதனால தான் அவருக்கு எங்களால் டாக்டர் பட்டம் வழங்க முடியல என்று பதிலளித்தார் ஏசி சண்முகம். வாழ்நாள் சாதனையாளர் விருதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசே அப்படி ஒரு விருதை அவருக்கு வழங்கியிருக்கிறது. தாதா சாஹேப் பால்கே விருது தான் இந்திய சினிமா துறையிலே வழங்கப்படுகின்ற மிக உயரிய விருது. அப்படிப்பட்ட விருதையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அமேசான் அண்ட் நெட்ஃபிளிக்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இந்தியாவில் சேட்டலைட் டிவி சேனல்கள் உருவாக்க போறதா வர செய்திகள் உண்மையா? அப்படின்னா தமிழ்லையும் டிவி சேனல்கள் உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாளையங்கோட்டையிலிருந்து அலெக்சாண்டர் கேட்டிருக்காங்க. அமேசான் நிறுவனமும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனமும் தொலைக்காட்சிகளை தொடங்கினார்கள் என்றால் நிச்சயமாக தமிழிலும் அது உருவாவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. அமரன் படத்தினுடைய டீசர் பார்த்துட்டீங்களா? நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னுடைய கரியர் கிராஃப்ல மிக தெளிவா இருக்கிறது தெரியுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு இலங்கையிலிருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. சிவகார்த்திகேயனுடைய அமரன் டீசரை பார்த்தா மிகச்சிறப்பாக இருக்கிறது. நீங்க உங்களுடைய கேள்வியில சிவகார்த்திகேயன் தன்னுடைய கேரியர் கிராஃப்ல தெளிவாக இருப்பது தெரியுது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்களே, அதை எந்த அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு தெரிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். டான்ஸ் மாஸ்டர் ராஜசுந்தரம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரை பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு ஹொசூர்ல இருந்து நதீம் கேட்டிருக்காங்க. நடன இயக்குனர் ராஜசுந்தரத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல இப்போதும் அவர் பிஸியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ் படங்களுக்கு மட்டும் நடனம் அமைக்கின்ற ஒரு நடன இயக்குனர் இல்லை. அவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று பல மொழிகளிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். சரி, இந்த பாடல் காட்சிகள் படமாக்கப்பட்ட இடம் எங்க இருக்கு, குறிப்பா எந்த ஊர்ல இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு மறைமலை நகர்ல இருந்து ஆறுமுகம் லோகநாதன் கேட்டிருக்காங்க. இந்த பாடல் காட்சி மைசூருக்கு அருகே அமைந்துள்ள ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் படமாக்கப்பட்டது. பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன்னா அது மைசூரும் ஸ்ரீரங்கப்பட்டினம் தான். அங்கே அவருடைய பல படங்களுடைய காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கின்றன. வேதம்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் ஏறக்குறைய 12 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தினோம். அந்த ஊரே பாரதி ராஜாவுக்கு ரொம்ப பிடித்த ஊர். ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி மறைந்த பாடகனுடைய குரலை பதிவு செய்யும் பொழுது மறைந்த பாடகனுடைய குடும்பத்துக்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமான்னு அண்ணம்பேர்ல இருந்து குப்பராஜ் கேட்டிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு மறைந்த பாடகருடைய குரலை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக அவங்க குடும்பத்திட்டேருந்து அனுமதியை பெற்றுத்தானே வேண்டும். அப்படி எந்த அனுமதியும் பெறாமல் எஸ்பி பாலசுப்ரமணியத்துடைய குரலை ஒரு தெலுங்கு பட இசையமைப்பாளர் பயன்படுத்தி விட்டார் என்பதற்காகத்தானே அவருடைய மகனான எஸ்பிபி சரண் அந்த இசையமைப்பாளர் மீது இப்போது வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ரஜினி சாரினுடைய முத்து திரைப்படம் மாதிரி பாட்ஷா திரைப்படமும் டிஜிட்டல்ல ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாலக்கோட்ல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. நண்பரே, 2017ஆம் ஆண்டிலேயே பாட்ஷா திரைப்படம்
டிஜிட்டல் தொழில்நுட்பத்திலே மறுவீடு செய்யப்பட்டு விட்டது. டான்சிங் ரோஸ் ஷபீர் சத்தம் இல்லாம சில நல்ல கதையம்சம் உள்ள படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல ரிலீஸ் ஆன அவருடைய பர்த்மார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டீங்களான்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. ஷபீருடைய பர்த்மார்க் ட்ரெய்லரை பார்த்தேன். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சத்தம் இல்லாமல் இருப்பது பாராட்டத்தக்க விஷயம் இல்லை. சினிமாவில் சத்தத்தோடு தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய இருப்பு வெளியில் தெரியணும். அப்போ தான் திரையுலகத்தில் ரசிகர்கள் உங்களை திரும்பி பார்ப்பாங்க, திரையுலகமும் உங்களை திரும்பி பார்க்கும். 90களில் கலக்கிட்டு இருந்த நடிகை சுவலட்சுமி 2003ஆம் ஆண்டுக்கு அப்புறமும் எந்த திரைப்படத்திலும் நடிக்கலன்னு சென்னையிலிருந்து சதீஷ் கேட்டிருக்காங்க. சில நடிகைகளை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சினிமாவில் நடித்துக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. சில நடிகைகள் ஒரு காலகட்டத்துக்கு பின்னால் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவி அப்படின்னு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணமுடைய ஒரு நடிகை தான் சுவலட்சுமி. அதன் காரணமாக தான் ஒரு காலகட்டத்துக்கு பின்னாலே அவர் சினிமா உலகின் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. நம்பியார் சார் ஒரு சிறந்த நடிகர். அவருடைய வாரிசுகளும் சினிமா துறையில தான் இருக்காங்களா? அவரோட நீங்க பழகி இருந்தீங்கன்னா அந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு பொழிச்சலூர்ல இருந்து ராகவ் கேட்டிருக்காங்க. எம்என் நம்பியாரோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். நான் எங்களுடைய தயாரிப்பில் 3 திரைப்படங்களில் நம்பியார் நடித்திருக்கிறார். தயாரிப்பாளரில் மதிக்கிறதுல நம்பியார் மாதிரி ஒரு கலைஞரை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பார். அதே மாதிரி தான் அவர் பணியாற்றுகின்ற படங்களுடைய இயக்குநர்களுக்கும் அவர் மரியாதை தருவார். இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை உள்வாங்கி கொண்டு நடிப்பதில் அவர் மாதிரி ஒரு நடிகர் கிடையாது. செட்டில் நம்பியார் இருந்துட்டார் என்றால் கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது. மொத்த செட்டையும் கலகலப்பாக வைத்து கொண்டிருப்பார். அந்த அளவுக்கு இனிய மனிதர் அவர். நம்பியாருடைய வாரிசுகள் யாரும் இப்போ சினிமா உலகிலே இல்லை. நடிகர் விஜய் சொத்தை நம்பி அரசியல்ல இறங்கினாரா அல்லது மக்களை நம்பியா அல்லது ரசிகர்களை நம்பி அரசியல்ல இறங்கினாரான்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. தன்னிடம் உள்ள சொத்தை மட்டும் நம்பி ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய அளவிற்கு விஜய் விவரம் இல்லாதவர் இல்லை. எந்த ஒரு முடிவெடுத்தாலும் தீர்க்கமாக யோசித்து அதற்கு பின்னால் தான் அப்படிப்பட்ட முடிவை எடுப்பார் விஜய். அவர் இன்னைக்கு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ரசிகர்களும் மக்களும் தான். அவங்கள நம்பி தான் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வரவேற்பை அவருக்கு தரப்போகிறார்கள் அப்படின்றத தான் பொறுத்திருந்து பார்க்கணும். பத்மபிரியா சமந்தா மாதிரியான நல்ல நடிகைகளை ஒரு படத்தினுடைய ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆட வைக்கிறது சரியானு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. புஷ்பா திரைப்படத்துடைய மாபெரும் வெற்றியிலே சமந்தாவுக்கு எந்த அளவு பங்கு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படி ஒரு திரைப்படத்தையே தாங்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு நடிகையுடைய நடனம் அமையும் போது அது போன்ற நடிகைகளை ஒரு படத்தில் நடனம் ஆட வைப்பதிலே என்ன தவறு? நடிகரும் இயக்குனருமான மணிவண்ணன் சாரனுடைய மகன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு குவைத்ல இருந்து சந்தியா கேட்டிருக்காங்க. மணிவண்ணனுடைய மகனான ரகு இப்ப லண்டன்ல வேலை செய்து கொண்டு அவருடைய மனைவியோடு ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். திரைத்துறையில இப்ப அவர் இல்லை. இயக்குனர் சேரன் சார் ஒரு நல்ல நடிகரும் கூடன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா பொக்கிஷம், மாயக்கண்ணாடி ஆகிய திரைப்படங்கள்ல ஒரு ஜனரஞ்சகமான கதாநாயகன் நடிச்சிருந்தா அந்த படங்கள் வெற்றி பெற்றிருக்கும் இல்லையான்னு இலங்கையில இருந்து ரியாஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற 2 படங்கள்ல பொக்கிஷம் திரைப்படத்திலே ஒரு ஜனரஞ்சகமான கலைஞர் நடித்திருந்தால் கூட அந்த படம் வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா மாயக்கண்ணாடி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்திலே யார் நடித்திருந்தாலும் அந்த படத்தை காப்பாற்றி இருக்க முடியாது அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். விமர்சகர்கள் சினிமால கட்டாயம் சமூக அக்கறை இருக்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது சரியான விஷயமா? அப்படி சமூக அக்கறையோட மட்டும் தான் நடிக்கணும்னா ஆன்டி ஹீரோஸ் அண்ட் நெகட்டிவ் கதாபாத்திரங்களை எப்படி முன்னணி நடிகர்கள் நடிக்க முடியும்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. திரைப்படங்களிலே சமூக அக்கறை உள்ள காட்சி இடம்பெற வேண்டும் என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியா. மக்களை என்டர்டைன் பண்றது தான் சினிமாவுடைய பிரதானமான நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அடுத்து என்று ஒரு தகவல். இன்றைய சினிமாக்களில் முத்த காட்சிகள் சர்வசாதாரணமாக இடம்பெறுவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் முத்தம் என்ற வார்த்தை வந்தாலே தணிக்கை அதிகாரிகள் அந்த வார்த்தையை வெட்டி விடுவார்களோ என்ற அச்சம் தயாரிப்பாளர் மத்தியிலே இருந்தது. அதற்கு உதாரணமாக ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். எம்ஜிஆருடைய நிர்வாகியாகவும் அவருடைய அமைச்சரவையிலே அமைச்சராகவும் இருந்த ஆரம் விருப்பம் தயாரித்த முதல் திரைப்படம் தெய்வத்தாய் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திலே எம்ஜிஆரும் சரோஜதேவியும் ஜோடியாக நடித்தார்கள். அந்த படத்திலே வண்ணக்கிளி, சொன்ன மொழி என்ன மொழியோ என்ற ஒரு பாடலை வாலி எழுதியிருந்தார். அந்த பாடலிலே அத்திப்பழ கன்னத்திலே முத்தமிடவா என்ற ஒரு வரியை எழுதியிருந்தார் வாலி. அந்த பாடல் காட்சியை படமாக்குவதற்கு முன்னால் தணிக்கை அதிகாரிக்கு அந்த பாடல் காட்சியை காண்பித்து விட்டு அதுக்கு பின்னால் அந்த பாடல் காட்சியை படமாக்குவது தான் சரியாக இருக்கும். ஏன்னா படமாக்கிறதுக்கு பின்னால் தணிக்கை அதிகாரிகள் முத்தமிடவா என்ற வார்த்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது என்ற அச்சம் ஆரம் வீரப்பனுக்கு இருந்தது. அதன் காரணமாக அப்போது தணிக்கை அதிகாரியாக இருந்த சாஸ்திரி என்பவரை பார்த்தார் ஆரம் வீரப்பன். அந்த காலகட்டத்திலே தணிக்கை அதிகாரியாக இருந்த அந்த சாஸ்திரி இருக்காரு, அவர் மிகவும் கண்டிப்பான ஒரு தணிக்கை அதிகாரி.
அந்த பாடல் வரிகளை அந்த தணிக்கதிகாரிட்ட காட்டி இந்த பாடல் வரியை இப்படியே படமாக்கலாமா என்று ஆரம்பிரப்பன் கேட்டபோது இதில் எந்த வரியில் உங்களுக்கு சந்தேகம் என்று கேட்டார் சாஸ்திரி. இல்லை, இந்த பாடல் வரியில் அத்திப்பழ கன்னத்தில் முத்தமிடவா அப்படின்னு வருது, கடைசி நேரத்தில் நீங்கள் முத்தமிடவா அப்படின்னு இடம்பெறக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் கேட்க வந்தேன் என்றார் ஆரம்பிரப்பன். அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தேகம்னா ஏன் அந்த வார்த்தையை வைக்கிறீங்க, அதை மாத்திரீங்களேன் என்று சாஸ்திரி சொல்ல, சாஸ்திரி சொன்ன அந்த யோசனையை ஆரம்பிரப்பன் வாலியிடம் சொல்ல, அத்திப்பழ கன்னத்திலே கிள்ளி விடவா என்று அந்த வரிகளை மாற்றி தந்தார் வாலி. இப்போ அந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருப்பது அந்த வரிகள் தான். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.